இது அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இல்லையா பாலசிங்கம். இதில் செந்தில் சொல்லக்கூடியது, நாங்கள் முருகருடைய பண்பாட்டை மீட்கிறதுக்கான ஒரு மாநாடு நடத்துகிறோம், அதில் ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் இவ்வளோ இது பண்ணணும், ஏன் இவ்வளோ கெடுபிடிகள் உருவாக்கணும்? வணக்கம். தோழர் செந்தில் அல்லது குமார் சொன்னதிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இந்திய தேசத்தில் இந்து மகாசபை உருவான காலத்திலிருந்து, அதற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் உருவான காலத்திலிருந்து இவர்கள் எதை நோக்கி எப்படி அரசியல் செய்கிறார்கள் சொன்னால் மதத்தை முன்னிறுத்தி தான் அரசியல் செய்கிறார்கள். அப்படி மதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்து தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடித்திருக்கிறார்கள். அது அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியாக பார்க்க. தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருவாங்கன்னு பார்க்குறீங்களா? அது எல்லா முயற்சி. இல்லை, நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இந்த முருகர் மாநாட்டில் என்ன பிரச்சனை வருது, ஏன் இவ்வளோ அச்சம்? நான் சொல்ல வரேன். அது அப்போது காலங்காலமாக அவர்களுடைய யுக்தி என்பது அரசியல் லாபத்திற்காக மதத்தை பயன்படுத்துவது. அப்போது இந்து பெரும்பான்மை என்று சொல்கிறாங்க. அப்போது நான் ஒரு கேள்வி அவருக்கு எழுப்புறேன் செந்திலுக்கு. யார் இந்துக்கள்? பதில் சொல்லுங்க. யார் இந்துக்கள்? இந்த நாட்டில் யார் இந்துக்கள்? அந்த கதையெல்லாம் வேணாங்க. அந்த கதையெல்லாம் வேணாம். தலித்துகள் இந்துக்களா? நான் நேரடியாக கேள்வி. செந்தில் இருங்க, லெட் மீ ஃபினிஷ். நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். யார் இந்துக்கள்? இன்னைக்கும் கோயிலுக்குள்ள விடல, மேல் பாதியில போய் உள்ள அனுமதிக்கல. என்ன பண்ணீங்க? பிஜேபி என்ன பண்ணி முருகர் மாநாடு நடத்துறதுக்கு உங்களை போறீங்கல்ல, ஏன் அதை பத்தி தட்டி கேட்கல? அதுக்காக போராட்டம் பண்ணீங்களா? எத்தனை சேரிகள் கொளுத்தப்பட்டிருக்குது, அதை பற்றி அப்பாதி அவங்க இந்துக்கள் தானே. சேரியில் இருக்கவனு இந்துக்களா இல்லையா? அவன் கோயில் அனுமதிக்க மறுக்கிறான, அவன் இந்துக்களா இல்லையா? சேரி ஊரும் தனியா இருக்குது, அவன் இந்துக்களா இல்லையா? சேரியில் இருப்பவன் இந்துவா இல்லையா? அதை பற்றி கவலைப்படாத பிஜேபி, ஆர்எஸ், சங் பரிவார் அமைப்புகள் இன்னைக்கு முருகருக்கு காவடி தூக்குறதுக்காக மாநாடு நடத்துறாங்க. இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்பது, அவங்களுடைய இந்து முன்னணியினுடைய தலைவர் சொல்றார், காளீஸ்வரர் சொல்றாரு, இந்து மக்களை ஒற்றுமைப்படுத்துவது. இந்து மக்களை எப்படி ஒற்றுமைப்படுத்துவ? ஊரும் சேரியும் தனித்தனியா வச்சுட்டு ஒற்றுமைப்படுத்த முடியுமா? யார் சேரியில் இருக்கக்கூடிய 25% இந்துக்கள் இருக்கான, அவனுக்காக என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? என்ன செயல் திட்டம் இருக்குது? பிஜேபி செஞ்சிருக்குதா? ஆர்எஸ்எஸ் செஞ்சிருக்குதா? இந்து முன்னணி செஞ்சிருக்குதா? எந்த இடத்திலாவது தலித்துகள் பாதிக்கப்படுகிற போது அல்லது ஆனர் கில்லிங் நடக்குது இல்ல, அப்ப என்ன குரல் கொடுத்துருக்கீங்க? அதுக்காக போராட்டம் நடத்திருக்கீங்களா? முருகனுக்காக ஓடுறீங்க. கீழடியில தமிழ்னு சொல்றீங்க. கீழடியினுடைய ஆராய்ச்சியில 3000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதை மத்திய அரசாங்கத்திலிருந்து அது ஒப்புதல் வாங்க முடியல. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பை பயன்படுத்தி தமிழ்னு சொல்றாங்க. தமிழுடைய பெருமை, அந்த தமிழுடைய பெருமையை அந்த ஒப்புதல் வாங்குறதுக்கு முடியல. அதுக்கெல்லாம் முடியாத பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி இன்னைக்கு முருகர் மாநாட்டை நடத்துவதனுடைய நோக்கம் என்பது என்னன்னா, இங்கேயும் தமிழ்நாட்டையும் அவர்கள் குறி வைக்கிறாங்க. எப்படி குறி வைக்கிறாங்கன்னா, லெட் மீ ஃபினிஷ். எப்படி குறி வைக்கிறாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் ராமரை தூக்கி கொண்டாடி, பீகாரில் கிருஷ்ணனை தூக்கி கொண்டாடி, மேற்கு வங்கத்தில் காளியை தூக்கி கொண்டாடி, இங்கே ஒரிசாவிலே பூரி ஜெகநாதர் உயர்த்தி கொண்டாடி, கேரளாவிலே ஐயப்பனை, அப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஏன் முருகருக்கு அங்கே கோயில் இல்லை? நான் கேள்வி கேட்கிறேன். ஏன் முருகருக்கு வட இந்தியாவிலே கோயில் இல்லை? குமார் 2 கேள்வியை பிரதானமா எழுப்புறாரு. இருங்க, வர சுந்தரவல்லி. இல்ல, நீங்க ரொம்ப நிறைய பேசியிருக்கீங்க. ஒரே ஒரு கேள்வியை சேர்த்துக்கங்க. ஏன் இந்துக்கள்ல அனைத்து சாதியும் அர்ச்சகராக முடியும்? இருக்கிறாங்க. அவர் ரொம்ப 2 கேள்வியை பிரதானமா எழுப்புறாரு. ஒண்ணு, முருகருடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டை தாண்டி வெளியில போய் பேசலாம் இல்லையா? ஏன் அதை செய்ய மாட்டேன்றீங்கன்னு. இந்துக்கள்ன்றப்போ இங்கதானே மேல் பாதி இருக்குது, இங்கதானே ஆணவ கொலைகள் நடக்குது அப்படின்றப்போ அதுலலாம் நிற்குனா அது இந்துக்களை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு பணியா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் செய்ய மாட்டேன்றீங்களேன்ற. சார், இது சட்டம் இருக்கு இல்லையா? சட்டம் இருக்குல்ல. இப்போ தலித்துகளை ஜாதி பேரை சொன்னாலே ஒரு சட்டம் பெயிலில் வர முடியாது. அந்த மாதிரி சட்டம் இருக்கிறது. 1950க்கு பிறகு நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த சட்டம். அதுக்கு முன்னாடி சட்டம் இருங்க. அதை சார் இப்போ கரண்ட்ல இருக்கிறத பேசுங்க சார். கரண்ட்ல இருக்கிறத பேசுங்க. நீங்க சம்பந்தமே இல்லாம எப்படி பேசுறீங்க? எப்படி சம்பந்தம்? அது எப்படி அன்னைக்கு உள்ளதை இப்போ எப்படி பேச முடியும் சார்? அன்னைக்கு யார் காங்கிரஸ் நீ பேச முடியும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சட்டம் எல்லா மக்களுக்கும், இந்த நாடு எல்லாத்துக்குமானது. எல்லாரும் வாழ்வதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நமது அரசியல் சட்டம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. மத சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்து கோயிலில் மட்டும்தான் கடவுள் இல்லை, கடவுளை திட்டுறவங்க கூட இந்த கோயிலில் இருந்து கும்பிடலாம். அது தடை கிடையாது. அதுதான் இந்து மதத்துடைய அடிப்படை.
சுவாமி விவேகானந்தர் சொன்னது படிச்சா எல்லாத்துக்கும் புரியும். தடை ஆகையினால இல்ல. தடை ஆமா இல்ல. ஆமா ஆமா மேல்பாதியில ஏன் தடை? சார் கேளுங்க, மேல்பாதியில நான் ஏன் சொல்றது தடை? எல்லா இல்ல கோயில்களும் தடை இல்ல இருக்கு. இல்ல இது பழங்காலத்துல இருந்து எப்படி அந்த காலத்துல இருந்து பழக்கம் எப்படி வந்திருக்குன்னா அதுதான். இல்ல அந்த காலத்துல எப்படி பழக்கம் வந்திருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோயில்னு தனித்தனியா பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அப்படியே பழக்கப்பட்டு வந்த ஒரு சமூகம். நான் சொல்றேன். இப்ப அது சட்டப்படியா ரொம்ப சட்டப்படியா sensitive-ஆன இருங்க ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம். சட்டப்படி அது சரியா தப்பாங்கிறது அந்தந்த ஊர்ல கிராமத்துல அந்தந்த மக்களுக்குள்ள ஐக்கியமா தான் இருக்காங்க. எந்த பிரச்சனையும் எங்கேயும் வரல. பேசுறதே கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கடவுள் இல்லைன்னு ஒரு இயக்கத்தை நடத்தி 50-60 வருஷமா நாட்டை ஆண்டுகிட்டு அவங்களே ஏமாத்தி இவங்களே ஏமாத்தி எல்லாத்தையும் ஏமாத்தி பணத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டு என்ன எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ மேல்பாதின்றது கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களால உருவாக்கப்பட்ட இஷ்யூவா? இல்லங்க, அது அதுக்கான விளக்கம் நான் காலகாலமா ஒரு ஊர்ல 5 கம்யூனிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 கம்யூனிட்டி ஆசாரி இருப்பாங்க, கோனார் இருப்பாங்க, தேவர் இருப்பாங்க. அவர் என்ன கேக்குறாரு? இல்ல அவர் என்ன கேக்குறாரு? ஒரு நிமிஷம். ஒரே இந்து கோவிலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை உள்ள நுழைய கூடாது இன்னொருத்தவங்க சொன்னாங்கல்ல. இருங்க இன்னொருத்தவங்க சொன்னாங்க இல்லையா? அப்போ நீங்க போய் நின்னு பேசிருக்கலாமே கேக்குறேன். சொல்ல முடியாது சார். தலித்துகளை தவிர பாருங்க இது எப்படின்னாக்கா இப்ப அது சொன்னா குற்றம். நீ போக கூடாது, அவர் போக கூடாது, இவர் போக கூடாதுன்னு சொன்னா இப்ப குற்றம். இப்ப அஃபென்ஸ் அது. அவர் சொல்றாரு முருகன் மாநாடு நடத்தி எல்லாரும் தான வாங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் தான் வாங்க. இப்ப எல்லாரும் வாங்க சொல்றப்போ என்ன பிரச்சனை வருது? போய் பாருங்க, எல்லா தலித் மக்கள் தான் முதல்ல நிப்பாங்க. முருகர் கோயிலுக்கு தலித் தாங்க காவடி தூக்கிட்டு போவா, அலகு குத்திட்டு போவா. எந்த பார்ப்பனரும் அவர் சொல்லக்கூடிய கருத்துன்றது ஒரே நிமிஷம் இருங்களேன். இப்ப அவர் சொல்லக்கூடிய கருத்துன்றது முருகர் மாநாட்டுக்குள்ள இவங்க தான் வரணும், இவங்க வரக்கூடாதுன்ற தடை வரேனுங்க. அப்படி ஒரு தடை இல்ல. அப்படி ஒரு தடை இல்லாத பொழுது எல்லா இந்துக்களும் வாங்கன்னு சொல்லும் பொழுது அதான் கேள்வியே. என் ஊருக்குள்ள நான் வாழ்ற இடத்துல எனக்கு மரியாதை இல்ல. என் ஊருக்குள்ள நான் என் சேரி தனியா கிடக்கு. என் ஊருக்குள்ள நான் நினைக்கிற சாமியை கும்பிட முடியல. நீ எங்கேயோ ஒரு ஊர்ல கூட்டு வந்து வேன்ல ஏத்திட்டு போய் உட்கார்ந்து படம் காமிச்சீங்கன்னா இதே அரசியல். நீங்க அந்த பிரச்சனை ஒவ்வொருத்தங்களா பேசலாம். தமிழ்நாட்டுல அதிகமாக ஆட்சி செய்தது திமுக அதிமுக. அவங்க இந்த ஏற்றத்தாழ்வுகளை உடைக்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்களா அப்படின்ற கேள்வி அடுத்து வைப்பார் இல்லையா? கட்டாயம். அதனாலதான் இது ஒரு சில ஊர்களோட இருக்கு. இல்லனா ஊருக்கு இந்துக்கள் எல்லாம் ஒண்ணு சேருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிரிவினை உடையும் இல்லையா? சிம்பிளா கேக்குறோம், கிராமமா போங்க, இந்துக்களை ஒருங்கிணைங்க, சேரிகளையும் ஊரையும் ஒண்ணாக்குங்க. அத விட்டுட்டு நீங்க என்ன பேசுறீங்க? ஒவ்வொருத்தங்க 4 பேருக்கும் பேசுறீங்க, ரைட் சைடுல ஒவ்வொருத்தங்களா பேசுறீங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வைத்தியநாத ஐயர் முத்துராமலிங்க தேவர் காலத்தில் அது அப்போ இந்த முறை இருந்தது. அப்படி இருந்ததுனால அப்போ வைத்தியநாத ஐயர் தேவர் சேர்ந்து அதை பண்ணினதும் அதை தடுத்ததும் ஒரு சமூகம் தடுத்து கொண்டு இருந்தது. ஆனால் முத்துராமலிங்க தேவர் என்ன சொன்னார்? நாளைக்கு எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்க, கோயிலுக்குள்ளே போனோம். முதல்ல என்ன என் பணத்தை தாண்டிட்டா யாரும் நீங்கள் உள்ளே வரணும்னு சொல்லிட்டார். கோயில் தரிசனம் நடந்தது. அப்படிதான் மீனாட்சி அம்மன் கோயில தரிசனம் நடந்தது. இவங்க பேசுறாங்க என்ன பாலசிங்கம் அண்ணன் சொல்றாரு, இந்தியர்கள் அப்படின்னு சொன்னாலும் நான் சேரியில தான் வாழறேன். நான் தமிழன் என்று சொன்னாலும் நான் சேரியில தான் வாழறேன். நான் இந்து என்று சொன்னாலும் சேரியில தான் வாழறேன். என்ன நடந்து என்ன மாற்றம் நடந்திருக்குது? இல்ல ஒரே உங்களுக்கு என்ன தேவை சார்? நான் ஓபனா நான் பேச முடியும். உங்களுக்கு என்ன தேவை? நேரா பேசி கேளுங்க சார். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னு கேளுங்க. ஒரே அதே கேள்விதான் பாலசிங்கம். நான் அதே கேள்விதான் கேக்குறேன். முருகன் மாநாட்டுக்குள்ள இந்த பிரிவினர் தான் வரணும், இந்த பிரிவினர் வரக்கூடாதுன்னு சொல்லல. இந்துக்களா எல்லாரும் உள்ள வாங்கன்னு சொல்லும் போது மாநாட்டுடைய நோக்கத்தை மாநாட்டுடைய ஜாதி எங்க உடையுதுன்ற மாநாட்டுடைய நோக்கம் இப்ப இதுல திருத்தணிக்கு போறாங்க, திருப்பதிக்கு போறாங்க, திருச்செந்தூருக்கு போறாங்க, எல்லாம் தான் போறாங்க. இப்போ அது அல்ல பிரச்சனை. இப்போ அந்த பிரச்சனை கிடையாது. நான் வாழக்கூடிய இடத்துல நான் எப்படி இருக்கிறேன், இந்த கட்டமைப்பை உருவாக்கியது எது? இந்த கட்டமைப்பு உறுதியா இருக்கணும்னு சொல்லி பாஜகவோ அல்லது இந்து முன்னணியோ விரும்புறாங்களா? நான் சொல்றேன், பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்கிற இந்த அமைப்புகள் மட்டும் இல்ல, எந்த கட்சியுமே இந்தியாவை பொறுத்தவரையில சாதியை பற்றி டிஸ்கஷனுக்கு இது வரைக்கும் வரல. எந்த அரசுமே சாதியை பற்றியான டிஸ்கஷன் வரல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்துக்கிட்டு தானே பாஜகவோ இந்து முன்னணியே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு இது உடையணுன்றதுக்கான வேற ஒரு வழியை அவங்க என்ன வழி சொல்லுங்க? பிஜேபி ஆர்எஸ்எஸ் சேரி ஊர் இல்லாத கிராமத்தை உருவாக்குவதற்கு இந்த செயல் திட்டம் எங்க இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். இது சம்பந்தமா ஒரே ஒரு லைன்.
இதே பிஜேபி அரசாங்கத்துல பார்லிமெண்ட்ல ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி மிகப்பெரிய அளவுல இந்த 10 ஆண்டுகள்ல மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் முன்பு எப்போதையும் விட என்று திராவிட மாடல். இல்ல இருங்க தம்பி இருங்க தம்பி. முதல் இடத்துல இருக்கிறது உத்தரப்பிரதேசம், முதல் 7 இடத்துல இருப்பது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள். அதையும் சேர்த்து தம்பி புரிஞ்சுக்கணும். வாட்ஸ்அப்ல வர்றது மட்டும் இல்ல வரலாறு. செந்தில் அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள குறிப்பாக சமூகத்துக்குள்ள ஒரு பெரிய பிளவு இருக்கு இல்லையா, அந்த பிளவை அகற்றுறதுக்கான முயற்சியில நீங்க ஈடுபடாம முருகர் மாநாடுன்ற ஒரு பேர்ல வந்து மேலும் பிளவு அதிகரிக்கிறீங்க அப்படின்றாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மதிப்பிற்குரிய மோகன் பகவத் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் இவர்கள் பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால் இப்படி பேச மாட்டார்கள். 2 கிணறு இருப்பது, 2 சுடுகாடு இருப்பது என்பது முதலில் ஒழிக்கப்பட வேண்டும், தீண்டாமை ஒரு பாவச் செயல் என்பதையெல்லாம் பகிரங்கமாக பேசியது ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய மாநாட்டிலே ஆர்எஸ்எஸ்னுடைய உச்சபட்ச தலைவர் மோகன் பகவத் பேசியிருக்கிறார் என்று சொன்னால், தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும், சேரி என்ற பெயரிலே தீண்டாமை இருக்கிறது என்று சொன்னால் அது மாற்றப்பட வேண்டும் என்பதிலே ஆர்எஸ்எஸ் விட செயல் திட்டம் என்ன? செயல் திட்டம் சுந்தரவல்லி இருங்க, பேசுறதுக்கு நேரம் கொடுங்க. செயல் திட்டத்தை தான் ஆர்எஸ்எஸ் என்ன செயல் என்ன செஞ்சீங்க? இல்ல ஒரே நிமிஷம் செந்தில் ரொம்ப யதார்த்தமான கேள்வி. முருகர் மாநாடை நடத்துறதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? அதாவது ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு வழிபாடுகளும் ஒவ்வொரு பண்பாடுகளும் ஒவ்வொரு மொழி சார்ந்த மாநாடுகள் நிகழ்ச்சிகள் நடத்துவதனால் என்ன கிடைக்க போகுதுன்னு நான் கேட்டேன்னா பதில் இருக்கேன். அந்தந்த இனத்தை காக்க வேண்டும், அந்தந்த மதத்தை காக்க வேண்டும், அந்தந்த மொழியை காக்க வேண்டும் என்பது போல எங்களுடைய முருக வழிபாட்டை காக்க வேண்டும், முருக வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வேண்டும். அதற்கு ஆபத்து வந்திருக்கிறது என்பது நான் சொன்ன நிகழ்கால உதாரணங்களை நீங்கள் மேற்கோள் காட்டினாலே நாங்கள் ஏன் மாநாடு நடத்துகிறோம் என்பதை மக்களும் புரிந்து கொள்கிறார்கள், நீங்களும் புரிந்து கொள்வீர்கள். நான் இன்னொரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். ஷிர்க், அதாவது நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமியர்கள் வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு மாநாடு நடத்துறாங்க, ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்று. ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்று சொன்னால் உருவ வழிபாடு என்பது இருக்கக்கூடாது, அது அகற்றப்பட வேண்டும். அதாவது சிக்கந்தர் மலையிலே என்று சொல்கின்றார்கள் அல்லவா, அந்த சிக்கந்தர் தர்கா ஒழிக்கப்பட வேண்டும் என்று யார் நடத்துகின்றார்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இன்னமும் கூட சிக்கந்தர் அந்த தர்காவை என்னோட கருத்து முழுமையா பதிவு செய்ய முடியும். அவர் பேசி முடிக்கிறது நியாயம். நான் பகிரங்கமாக நான் மீண்டும் கூட நீங்க விவாதம் வைங்க, நானும் சுந்தரவல்லி அக்காவும் சேர்ந்து நான் விவாதிப்போம். அதுக்கெல்லாம் இங்க யாருமே ரெடி கிடையாது. சிக்கந்தர் என்பது தர்கா தானே? மலையை உடைப்போம்னு சொல்லி இருக்காங்க. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன சொன்னேன்னா, ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்தினார்கள், அந்த உருவ வழிபாடு ஒழிக்கணும் அவ்வளவுதானே. உருவ வழிபாட்டை ஒழிக்கணும்னா உருவ வழிபாட்டை ஒழிக்கணும்னா என்ன அர்த்தம்? இஸ்லாத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொல்லுது, சிக்கந்தர் தர்கா என்பது உருவ வழிபாடு. அந்த உருவ வழிபாடு ஒழிக்கப்பட வேண்டும் என்பது அந்த மாநாட்டு தீர்மானம். இவர்கள் வந்து இந்த சைடும் பேசுவாங்க, அந்த சைடும் பேசுவாங்க. நாங்க தெளிவாக இருக்கின்றோம், இந்த தர்கா வழிபாடு என்பது சித்தர் வழிபாடு. நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். அறத்தின் பக்கம் நிப்போம், எந்த குரல் ஒடுக்கப்பட்டாலும் அவங்க பக்கத்துல நிப்போம். அதுதான் எங்க அரசியல். நீங்க ஒரு முஸ்லீம்கள் ஒரு மாநாடு அவங்களுக்குள்ள நடத்துனாங்கன்னா அதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா எல்முருகன் வருவார், இருங்க முடிச்சுக்கிறேன், முடிச்சுக்கிறேன். அதுல எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆர்எஸ்எஸ் பிஜேபி தனியா, நாங்க ஆர்எஸ்எஸ் மாநாடு போடுறோம் போடு, நாங்க பிஜேபி மாநாடு போடுறோம் போடு. ஆனா நீங்க வர்ற வழி எது? முருக பக்தர் மாநாடு. யார் வர்றாங்க? அமித்ஷா வர்றாரு, பக்கத்துல இருக்க பவன் கல்யாண். ரொம்ப தெளிவா கேக்குறோம், முருக பக்தன்ற பொது வார்த்தையை தூக்கிட்டு இல்ல நாங்க அரசியல் வார்த்தையா, அரசாங்கத்தின் வார்த்தையா, திமுக வார்த்தையா? பழனியில நடந்த மாநாட்டுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் போறார் இல்லையா, அப்ப ஏன் போனாரு அப்படின்ற கேள்வி நம்ம கேட்டோம். தலைவரும் போனார்ல. ஆமா, அப்ப கேட்கல. இப்ப ஏன் அவர் உள்துறை அமைச்சரா கூட வரலாம்ல? இல்ல முஸ்லிம்கள் போனாங்களா, பாதிரிகள் போனாங்களா, எல்லா மக்களும் போய் அதை கண்டு ரசிச்சாங்களா? உலகம் பூரா வந்துச்சா? அதுல பிரச்சனை இல்லை, யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா இங்க நீங்க ஏற்கனவே என்ன பேசுனீங்க? 2026 இந்துக்களுக்கு எதிராக இருப்பவர்கள் காணாமல் போவார்கள். என்ன அர்த்தம்? எல்முருகன் கேட்டாரே 2026 தேர்தல்ல திமுகவை முருக பக்தர்கள் ஓட விடுவார்கள். இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? ரொம்ப சுருக்கமா சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அதாவது சாதிய ரீதியான வேறுபாடுகள் என்று சொன்னார்கள். மேல்பாதியை பொறுத்த மட்டிலே
அங்கு மொத்தம் 5 கோயில்கள் இருக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய மற்ற கோயில்களிலே அங்க பட்டியல் எடுத்தவ நான் சொல்லிடுறேன், நீங்க தவறா பதிவு பண்றீங்க. ஒரு 2 இனங்களுக்கு இடையே 2 தமிழ் குடிகளுக்கு இடையே பிரச்சனை ஏற்படக்கூடாது. நான் அங்க சென்றவன், மேல்பாதியிலே 4 நாட்கள் தங்கியிருந்தவன், 2 சமூகங்களிடையே சேர்ந்து பேசியவன், அந்த முறையில பதிவு செய்கின்றேன். அங்கு இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் அங்கு இருக்கக்கூடிய 4 கோயில்களிலே சென்று மொட்டை அடிப்பதிலிருந்து வழிபாடு நடத்துவது என்பது 2 தரப்பிலும் இருக்கின்றது. அங்க பிரச்சனையே கிடையாது. திரௌபதி வழிபாடு என்பது எங்களுடைய சமுதாய வழிபாடு. மாற்று சமயத்தினர் பட்டியலினம் மட்டுமல்ல, பிராமணர்களாக இருக்கட்டும், முதலியாராக இருக்கட்டும், யாருமே அங்க வரக்கூடாது என்பது போன்றதா அங்க இருக்கக்கூடிய ஒரு நிலை. அது வந்து வேறு. அதை நீங்க வந்து 2 இனங்களுக்கு இடையே சொல்வது என்பது தவறு. அதுல ஒரே நிமிஷம் நீங்க முருகர் மாநாடு பழனியில நடக்கிறப்போ விசிகா மௌனமா இருந்துச்சு இல்லையா? இப்போ நீங்க பேசுறீங்க, மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் 3 தீர்மானங்களை தற்பொழுது விசிகாவினுடைய எம்பியா இருக்கக்கூடிய ரவிக்குமார் வெளிப்படையாவே விமர்சிச்சாரு. அப்படின்றப்போ அப்போ அமைதியா இருந்துட்டு இப்போ விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவருக்கு 2 விஷயத்துக்கும் பதில் சொல்றேன். இருக்கங்குடி மாரியம்மன் என்கின்ற ஆலயம் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த கோயில் கருவறையிலே இருந்து பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தங்கத்தை உருக்குவதாக அறிவிச்சா தெரியுங்களா? அதை முறையில உருக்கிற அந்த கோயில வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஐயர் போக முடியாது, ஐயங்கார் போக முடியாது, வன்னியர் போக முடியாது, முதலியார் போக முடியாது. விவாதத்தை வேற தலைப்புக்கு போனா 2 பேரும் அமைதியா இருங்க. இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் தோழர் செந்தில் சொன்னாரு. மோகன், நீங்க சொன்ன கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். மோகன் பகவத் வந்து பேசினாரு, தீண்டாமையை ஒழிச்சிடணும், சேரியும் ஊரும் இல்லாத கிராமத்தை உருவாக்கணும். எப்ப சொன்னார்? RSS உருவாகி 95 ஆண்டுகளுக்கு பிறகு சொன்னார். ஏன் 95 ஆண்டுகளை என்ன செஞ்சீங்க? RSS உடைய நோக்கம் என்ன? ஒரே நிமிஷம். சேரி அல்லது ஊர் அப்படின்ற பிரிவினையை தமிழ்நாட்டுக்குள்ள 50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செஞ்சாங்க. இவங்க ஏன் அகற்றல? அதுதான் கேள்வி. இந்த 50 ஆண்டுகளுக்குள்ள அகற்றுவதற்கு இது ஒரு சமூக பிரச்சனை, இது ஒரு சோஷியல் ப்ராப்ளம். அதையே அவங்க மேலே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதாவது அவங்க வந்து அந்த தன்மையை அப்படியே இறுகப்படுத்தணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். இப்ப அரசியல் சாதியை வந்து நிலைநிறுத்தணும் என்பது அவங்களுடைய நோக்கம். திமுக ஏன் பழனியில முருகர் மாநாட்டை நடந்துச்சு? நான் சொல்லுவேன். பழனியில அந்த இந்து சமய அறநிலைத்துறை நடத்திய மாநாடு, அந்த மாநாட்டில் 21 தீர்மானம், அந்த தீர்மானத்தில் 5, 9, 12 இந்த 3 தீர்மானங்களையும் விடுதலை சிறுத்தைகள் எதிர்த்தது. நான் கேட்டது என்ன காரணத்திற்காக பழனியில முருகர் மாநாடு நடந்தது? எங்களுடைய கட்சியோட நிலைப்பாடு மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல அரசியல்ன்றது முருகரை வச்சு ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுது இல்லையா? அதுல திமுக விதிவிலக்கு இல்லையே. திமுக அரசாக இருந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் மதத்தின் சார்பிலே இருக்கக்கூடாது, மதம் மக்களுக்கானது, மதம் அரசுக்கானது அல்ல என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எங்களுக்கானது. அதை எதிர்ப்பு தெரிவிச்சோம். இல்ல பாலசிங்கம் அவர் கேக்குறது, இதுக்கு முன்னாடி நீங்க மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் 21 தீர்மானங்கள்ல 3 தீர்மானங்களை எதிர்க்கிறீங்க, அது சரி. ஆனால் அவங்க மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி எதிர்க்கிறீங்கல்ல. ஒரு அமைப்பு மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி எதிர்க்கிறீங்க, ஆனால் இன்னொரு அமைப்பு மாநாடு நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் எதிர்க்கிறீங்கல்ல. அமைப்பு நடத்திய பிறகு அந்த தீர்மானத்துக்கு பிறகு நாங்க எதிர்த்தோம். ஆனால் அதை நடத்தியது திமுக அல்ல. இன்னைக்கு நடத்துற பிஜேபி, RSS, இந்து முன்னணி போல அவங்க கேக்குறாங்க. ஒரே நிமிஷம். அதே நோக்கம் முருகருக்கு ஒரு மாநாடு தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துச்சு, திமுக நடத்தல. இஸ்லாமியர்களுக்கு ஒரு மாநாடு நடத்த வேண்டியதானே, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மாநாடு நடத்த வேண்டியதானே, ஏன் முருகருக்கு மட்டும் ஒரு மாநாடு நடத்தணும்? ஒரு அரசாங்கத்தினுடைய நோக்கம் அதுவா? அறநிலைத்துறை சார்பாக நடத்துறாங்க, அவ்வளவுதான். இல்ல அதுலதான் என்ன சொல்றாங்க, எல்முருகன் வேல் யாத்திரை நடத்தினதுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி சீமான் வந்து முருகருக்கான ஒரு யாத்திரை நடத்தினதுக்கு அப்புறம் இது அரசியல் படுத்துறதுக்காக ஒரு மாநாடு நடத்துறாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க அரசியல் படுத்துறதுக்கு ஒரு மாநாடு நடத்துங்க. பாலசிங்கத்துக்கு என்ன பதில்னா, இந்தியா முழுக்குமே பிஜேபி, RSS, சங் பரிவாருடைய அந்த அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன ஆச்சுன்னா, எல்லா கட்சிகளும் சாஃப்ட் இந்துத்துவாவை நோக்கி நகர்த்துவது, அதுதான் அவங்களுடைய பிளான். அதுக்கு பல கட்சிகள் இரையாகி இருக்கிறது, இந்தியா முழுவதுமே இரையாகி இருக்குது. ஆம் ஆத்மி கட்சி கூட வந்து குஜராத்ல போயிட்டு வந்து லட்சுமி படம் வைக்கணும், விநாயகர் படம் வைக்கணும், ரூபாய் நோட்ல சொன்னாங்கல்ல. அது என்னன்னா அவங்களுடைய கருத்துக்களை மற்ற அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவங்க வந்து செஞ்சிருக்காங்க. அதே கருத்தை தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வராங்க. அதுதான் வந்து எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தேவை இருக்குது. எம் குமார் அதுல அவர் சொல்றாரு, இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய, அதை குறிப்பாக பாஜக எடுக்கக்கூடிய அரசியல் நகர்வு, அரசியல் வாக்கு வங்கியா மாத்துறதுக்கான ஒண்ணு. கேரளாவில் ஐயப்பர் வழிபாட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா
ஒடிசால பூரி ஜெகநாத் வழிபாடு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது மாதிரி இங்க வந்து முருகர் எடுக்கிறீங்க அப்படின்றது இது எப்படி நியாயம்னு அவருக்கு தெரியல. அங்கே கேஸ் போட்டது யார்? ஐயப்பன் கோயிலில். ஐயப்பன் கோயிலுக்குள்ளே நான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் கேஸ் போட்டது. அது எல்லாத்துக்கும் தெரியும். ஜெகநாத் பாத்திமா. ஆக அப்போ அதன் அடிப்படையில் இந்த RSS தான் இருங்க, முதல்ல இருங்க. case அதன் அடிப்படையில் போட்டது. ஜெகநாத் பாத்திமா என்னங்க என்கிற இப்படி பெண்மணி போய் அதன் அடிப்படையில் RSS case இருங்க, போட்டதுங்க. அதன் அடிப்படையில் RSS வலைதளங்கள் RSS இல்லைங்க, போட்ட கேஸுங்க. அங்கே முதல்ல நாங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி என்னங்க இது? கேட்டது ஒரு பெண்மணி. அது இந்த மதத்தை சார்ந்ததல்ல. அதுல இருந்து தான் பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் அப்போ இவங்க சொல்ற தவறுன்னு இருங்க, ஆயிடுச்சு. வரேன். அது இப்போ இவங்க சொல்ற தவறுன்னு நீங்க எடுத்து ஏன்னா அதுக்கு மேல போனா மற்ற இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, பூரி ஜெகநாத் எடுக்கிறீங்க, ஐயப்பர் எடுக்கிறீங்க, ராமர் அயோத்தியில் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ தமிழ்நாட்டுக்குள்ள முருகர் எடுக்கிறீங்க. அப்போ திட்டமிட்டு ஒரு அரசியல் போலரைசேஷனுக்காக நீங்க செய்யக்கூடிய நடவடிக்கை வாக்கு வங்கி அரசியல். ராமர் இந்து பேர்ல மாநாடு மதத்தை இது நடத்துங்க. பாருங்க, இந்து மதத்தை பற்றி இங்க ராமர் பேர்ல மாநாடு இந்து நடத்துங்க. மதத்தை இருங்க, பாலசிங்கம், பாலசிங்கம். இந்து மதத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்கள் அதை தன்னுடைய உயிருக்கும் மேலாக நினைக்கிறார்கள். அதை அரசியல் வேற அது வேறன்னு பிரித்து அவர்கள் கடவுள் இல்லை, அது எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி சூடோ செக்குலரிசம் பேசிக்கொண்டு ஒரு சில மதத்தை ஆதரித்து கொண்டு என்ன இன்னும் இந்து மதத்தை இன்னும் சொன்னால் விமர்சித்திருக்கிறார்கள். கலைஞர் உட்பட எல்லாருமே விமர்சித்திருக்கிறார்கள். ஆனால் ஓட்டுக்கு மட்டும் தந்திரமாக பேசி 500,000 கொடுத்து ஓட்டு வாங்கிடலான்னு முடிவுக்கு வர்றாங்க. அதை இப்போ இந்த இந்து முருகன் மாநாடு கெடுத்துருமோ அப்படிங்கிற பயத்தினால இவ்வளவு பேசுகிறாங்க. பேசலாம்.